புயலால் சென்னையில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில படிந்துள்ள மணலை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றின விவரங்களோட நேரலையில் களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். நேற்றே நம்ம பார்த்தோம் ஃபெஞ்சல் புயலோட எதிரொலியால பலத்த சூறைக்காற்று வீசிச்சு. அதனால அந்த பகுதி முழுவதும் மணல் பரப்பா காணப்பட்டது. தற்போது அங்க நிலைமை எப்படி இருக்கு? என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அதை சரி செய்யும் போது? நிச்சயமா இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரையில நேற்று இந்த புயலினால பலத்த மழை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பெய்து. மழை ஒரு புறம் இருந்தாலும் கூட மெரினா, பட்டினப்பாக்கம் கடற்கரை ஓரங்கள்ல சூறாவளி காற்று என்பது மணிக்கு 70-80 கிலோமீட்டர் வேகத்துல வீசி, குறிப்பா இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய சமயத்துல 90 கிலோமீட்டர் அளவுல இந்த காற்றானது வீசுது. இதனால அந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மணல் புழுதி காற்று என்பது அருகில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலை வரையில் முழுவதுமாக வந்து நிரம்பி காணப்பட்டது. அந்த மணல் படிவங்களை எல்லாம் தற்பொழுது அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருது. இந்த மணல் படிவங்கள் கிட்டத்தட்ட இந்த சாலை முழுவதுமாகவே மூடி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த மணல் திட்டுக்களை எல்லாம் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகிறார்கள். ஜேசிபி இயந்திரம் மூலமாகவும் மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து இந்த மணல் திட்டுகளை எல்லாம் தொடர்ந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த சூறைக்காற்றை பொறுத்தவரையில நேற்று இரவு அதீத சூறைக்காற்று என்பது 90 கிலோமீட்டர் அளவில் இந்த சூறைக்காற்று வீசிச்சு. அந்த சூறைக்காற்றினால ஏற்பட்ட புழுதி மணல்ல அப்புறம் விவரங்களுக்கு நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.